என்ன கேக்க காலையில இருந்து பாடம் கட்டிட்டு இருக்க போனோம் எங்க போனோம் வந்துட்டு கானா வினோத்தை தவறாக பேசினாரா திவாகர்? அந்த வார்த்தைக்காக திவாகருக்கு ரெட் கார்டு கிடைக்குமா? பார்வதிக்கும் கமருதனுக்கும் நடந்த பிரச்சனை என்ன? அவங்க ரூத்லெஸ் எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. திவாகரை பற்றி தவறாக பேசினாரா கனி? மரியாதை கெடுங்க பார்க்கலாம். அப்புறம் ஒரு சில பிரச்சனைகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ. அவரும் கொரட்டை, இதுல என்ன ஒரு பிரச்சனை, நைட்ல கொரட்டை பிரச்சனை. தோத்துக்கிட்டே இருக்கீடா. இந்த திவாகரை யார் யாரோ காரி துப்பி பார்த்திருப்பீங்க. கேமராவே காரி துப்பிய தருணம். அவங்கள என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு நாள் தான் இந்த பேச்சை தாங்கிட்டு இருப்பாங்க? கடுப்பாயிட்டாங்க. நண்பர்களே, இப்ப என்ன நடந்துச்சுன்னா, திவாகருக்கு சோசியல் மீடியால நிறைய கண்டனங்கள் வந்துட்டு இருக்கு. அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், அவர் உடனே இந்த ஷோ விட்டு தூக்கணும், இந்த மாதிரி ஆட்களை பிக் பாஸ்ல இதுக்கப்புறம் சேர்க்கவே கூடாது, இப்படிப்பட்ட கண்டனங்கள் கருத்துக்கள் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. உண்மையாவே என்ன நடந்துச்சு, அவர் என்ன பேசினாரு எல்லாத்தையும் நான் சொல்றேன். இன்னைக்கு வழக்கம் போல திவாகருக்கும் கானா வினோத்துக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு. அதான் வழக்கமா அடிச்சுப்பாங்களே, மாறி மாறி கலாய்க்கிறது, கிண்டல் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்களே. அதே போல இவங்க மாறி மாறி கிண்டல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் திவாகர் கானா வினோத்தை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றாரு. அந்த ஒரு வார்த்தைய 1 hour எபிசோட்ல மியூட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் லைட்டா தெரியும் என்ன பேசிருக்காருன்னு. நான் தீண்டத்தகாதவனிடம் பேசவில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நானும் அதான் நினைச்சேன். மறுபடி பார்க்கும்போதும் அதே வார்த்தை சொல்ற மாதிரி தான் தோணுச்சு. அவர் அந்த வார்த்தையை பேசின பிறகு அரோரா மட்டும் தடுப்பாங்க. அரோரா வந்துட்டு திவாகர் ஸ்டாப் பண்ணும்போது அரோராவையே அவர் திட்டுறாரு. இது அதோட முடிஞ்சிட்டு, ஆனா இந்த வார்த்தை சொன்னதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. தப்பு தான் மேடம். இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஒரு சாதாரணமான வார்த்தையே கிடையாது, ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு வார்த்தை. இதை எப்படி அவர் அங்க பேசியிருப்பாரு? அது மட்டும் இல்லாம இந்த வார்த்தையை அவர் பேசின பிறகு எப்படி அங்க உள்ளவங்க வந்துட்டு அதை வந்து சாதாரணமா கடந்து போனாங்க? ஏன்னா சிம்பிளா ஏதாவது சொன்னாலே அதுக்கு இது பேசாதீங்க, இது பண்ணாதீங்க, அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லும் போது எப்படி அதை தடுக்காம அது சாதாரணமா கடந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு. அப்பதான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அது வந்து லைவ்ல ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோ. இது என்ன வருதுன்னா, தீஞ்ச கரிச்சட்டி வாயன் அப்படின்னு தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் அரோராவும் அதே வார்த்தையை தான் சொல்றாங்க. அதுக்கு தீஞ்ச கரிச்சட்டி வாயன் அப்படின்னு சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் அரோராவும் சொல்றாங்க. சோ இதுல இருந்தே கிளியரா தெரியுது அவர் வந்துட்டு தீண்டத்தகாதவன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல, தீஞ்ச கரிச்சட்டி வாயன் அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தையை சொன்னதுமே தப்பு தான். அதுக்கு நான் அப்புறம் வரேன். ஒருவேளை இது எடிட்டா இருக்கலாம், எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லலாம். ஆனா இங்கதான் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அடுத்து அரோரா வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதில் ஒரு வார்த்தை இவர் கூறினார், கரிசட்டி வாயன் என்று கூறினார் அப்படின்னு ராணி கிட்ட அரோரா சொல்லுவாங்க. கரிசட்டி வாயன் என்று கூறினார். அதுல திவாகர் வந்துட்டு கானா வினோத்தை பார்த்து என்ன பேசினார் அப்படிங்கறத கூட மென்ஷன் பண்ணி சொல்லிருப்பாங்க. ஒருவர் உங்களை பாடி ஷேமிங் செய்தார் என்றால் அதற்கு நீங்களும் திருப்பி பாடி ஷேமிங் செய்வது சரியல்ல. அப்ப கூட தீண்டத்தகாதவன் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவே இல்லை. அதனால இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது அனைத்தும் நடக்கும்போது அவ்விடத்தில் நான் இருந்தேன், அவள் கூறுவது உண்மை. இதெல்லாம் சட்டத்துக்கு பார்த்தாது. கேஸ் டிஸ்மிஸ். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் அந்த வார்த்தையை பேசும்போது பக்கத்துல இருக்க யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. கானா வினோத்தும் பாப்பாரு, அவரும் பெருசா எடுத்துக்கல. அதே போல விக்ரம் பாப்பாரு, அவரும் பெருசா எடுத்துக்கல. சோ அதனால அவர் தீண்டத்தகாதவன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை. நானும் இருந்தேன், நீங்களும் பார்த்தீர்கள். ஆனா திவாகர் பத்தி எனக்கு தெரியும். திவாகர் அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் உள்ள ஆள் தான். ஏன்னா வெளியிலயும் சரி உள்ள போயும் சரி அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசிருக்காரு. அதுக்காக நம்ம ரோஸ்டும் பண்ணியிருக்கோம்.
ஆனா இந்த இடத்துல அவர் சொல்லல, அதை தான் நான் மென்ஷன் பண்றேன். இருந்தாலும் ஒரு இந்த ஃப்ரெஸ்டேஜ் பார்க்குறோம், ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்குறோம் சார். திவாகரை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டயுமே ஒரு ஏற்றத்தாழ்வு பாக்குறாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து வினோத் சொல்லியிருப்பாரு. அது வினோத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா கண்டஸ்டன்ட்டுக்குமே தெரியும். வியனா கிட்டையும் சொல்லியிருக்காரு, பார்வதி கிட்டையும் சொல்லியிருக்காரு. அப்புறம் எவிக்ட் ஆகி வெளியில போனார்ல பிரவீன், அவர் கூட ஒரு இன்டர்வியூல இதை பத்தி பேசியிருக்காரு. திவாகர் பழகிறவங்க கிட்ட ஏற்றத்தாழ்வு பார்க்குறாரா? 1000% அந்த மனுஷனுக்கு வேறு எதுவும் தெரியாது ஸ்ட்ராங்கரா. அந்த மனுஷனோட ரீல்ஸை விட அவர் ரத்தத்தில் ஒரு விஷயம் இறங்கியிருக்குன்னா ஏற்றத்தாழ்வுன்னு பார்க்குற ஒரு விஷயம். ஸ்டார்டிங்ல திவாகர் இந்த வினோத் காம்போ வந்து நல்லா இருந்துச்சு, ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. ஆனா போக 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 அது ஒரு மாதிரியா டாக்ஸிக்கா மாற ஆரம்பிச்சுட்டு இந்த காமெடி ஃபன் இதெல்லாம் தாண்டி ரெண்டு பேருமே சீரியஸா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பாக்குறதுக்கு நல்லா இல்ல, இரிட்டேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. திவாகரை பொறுத்த வரைக்கும் வினோத் வந்துட்டு அவரை கிண்டல் பண்றது வந்து அவர் சுத்தமா பிடிக்காத ஒரு மனுஷனை டார்கெட் பண்ணி கிண்டல் பண்றது, கலாய்க்கிறது, இது வந்து ரொம்ப தப்பான விஷயம். கானா வினோத் என்ற நபர் உருவக்கிளி பயங்கரமா செய்யறாரு. அது மட்டும் இல்லாம பாடி ஷேமிங் பண்ணிட்டு இருக்காங்க. வினோத் மட்டும் இல்ல, திவாகரும் பாடி ஷேம் தான் பண்றாரு. அதனால இந்த டைம் விஜய் சேதுபதி இதை ஸ்டாப் பண்ணணும். கண்டிப்பா வினோத் கிட்டையும் சொல்லணும். நீயும் நல்லவனும் கிடையாது, இவனும் நல்லவன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருக்குமே நான் எதிர்க்கவே சொல்றேன். வினோத் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, இதுக்கப்புறம் நான் திவாகரை பாடி ஷேம் பண்ண மாட்டேன், பாடி ஷேம் இல்லாம நான் எப்படி காமெடி பண்ணலாம்னு பாக்குறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அதனால இதுக்கப்புறம் என்ன பண்றாருங்கிறத பார்க்கலாம். நீங்க புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றேன். அடுத்து அரோராவுக்கும் திவாகருக்கும் நடந்த ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி திவாகர் பேசின பிறகு அரோரா கேட்பாங்களே, அதுக்காக திவாகர் வந்து அரோராவை திட்டுவாரு. அது எப்படி ஒரு இளவரசிய ஒரு அமைச்சர் வந்துட்டு எல்லார் முடியும் திட்டுவாரு? ஒரு அமைச்சர் பட்டத்து இளவரசியை எப்படி அப்படி பேசலாம்? இதுக்காக திவாகர் வந்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அரோரா சொல்லுவாங்க. சபை கூடும் போது அனைவர் முன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். என்னமோ சாஷ்டாங்கமா விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? நமக்கு தான் ஆல்ரெடி திவாகர் பத்தி தெரியுமே. எது சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிறதும் கிடையாது, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றதுமே கிடையாது. என்ன சொல்றாங்க அதை கேட்கறதே கிடையாது. திவாகரை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் சொன்னா கேட்பாரு, அப்படி இல்லைன்னா விஜய் சேதுபதி சொன்னா கேட்பாரு. இவங்க ரெண்டு பேரை தவிர வேற யாரு சொன்னாலும் கேட்கிற ஒரு ஆளே கிடையாது. நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? நீ சொன்ன நான் ஏன்டா கேட்கணும்? வெளியில வந்த பிறகு அவரை ஓட் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்களே, நீங்க சொன்னா கூட கேட்க மாட்டாரு. போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. சும்மா நான் அரோரா கிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லிட்டு அந்த டாஸ்கை விட்டு விலகிறாரு. ஃபர்ஸ்ட் டைமா டாஸ்க்ல இருந்து வெளியேறேன், சாரி சார் தப்பா எடுத்துக்கிறாதீங்க. அப்புறம் கனி தான் இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த கோழி முட்டி கனியாக்க தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். தேவையில்லாத பிரச்சனைகளை கோழி முட்டி விட்டு என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறியும். அதனால கனி மேல இவர் காண்டாகி கனி பக்கம் திரும்பிடுவாரு. இதுதான் குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இங்கிட்டு தோண்டி வருது அங்கிட்டு தோண்டி வருது. கேமுக்குள்ள ஒன்னு நடக்குது, அதை கேமா பார்க்காம இவர் பர்சனலா எடுத்துக்கிட்டு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிருவாரு. நான் கேம் விட்டு குரூப்பிசம் பண்றாங்க, என்ன டார்கெட் பண்றாங்க, என்னைய வச்சு ஃபேமஸ் ஆக பாக்குறாங்க, கோலு முட்டி விடுறாங்க அப்படின்னு வாய்க்கு வந்ததுன்னா பேச ஆரம்பிச்சிருவாரு. நான் தூங்குறப்ப எத்தனை பொருள் என்ன பத்தி பேசுறீங்க? திவாகரை பத்தி கனி வந்துட்டு புரணி பேசிட்டு இருக்காங்களா? என்னடா அவர் பேசிட்டு இருக்காரு? இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லார பத்தி எல்லாருமே புரணி தான் பேசிட்டு இருக்காங்க. நான் தூங்குறப்ப எத்தனை பொருள் என்ன பத்தி பேசுறீங்க? அதுதான் இந்த கேமே அப்படிதான் போயிட்டு இருக்கு. நான் தூங்கும் போது புரணி பேசுறாங்க, நான் இல்லாதப்போ புரணி பேசுறாங்க, எனக்கு பின்னாடி பேசுறாங்க, இந்த மாதிரினா பேசிட்டு இருக்காரு. சரி இப்படிலாம் நீ பேசுறீல, நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா, நீ யார பத்தி புரணி பேசுறது இல்ல அப்படிதானே? டக்குனு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல எந்திரச்சு ஏம்பரது. சோ ஜெலஸ் தெரியுது அதுக்கு. 2 நாளைக்கு முன்னாடி நீயும் பார்வதி சேர்ந்து கனியை பத்தி தான் புரணி பேசிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு இல்லையா? கனியக்காவை ஒருபோதும் நம்பாத. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அதிகமா புரணி பேசின நபர்கள் யாருன்னா, ஒன்னு பார்வதி, இன்னொன்னு திவாகர். இவங்க 2 பேர் மட்டும்தான். அதிகமா சொல்றேன். மீனா கனியோட வேலை என்ன தெரியுமா? சமையல் செஞ்சு எல்லாரையும் அவங்க வலையில விழ வச்சு எப்பா எல்லார பத்தியும் புரணி பேசுறது, தப்பா பேசுறது, கேவலமா பேசுறது, கேமரால ரெஜிஸ்டர் பண்ணணும் பேசுறது, இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப உத்தம மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவங்க பயங்கரமான ஒரு கன்னிங் பர்சனாலிட்டி. டேய் ஓவர்ரா அதெல்லாம். உனக்கு வெக்கப் இல்லையாடா? என்ன பத்தியும் பேசுறதுக்கு மரியாதை கெட்டுறோம். அதுக்கப்புறம் 2 பேருக்கு ஒரு கடுமையான சண்டை ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு. அந்த சண்டை முடிஞ்ச பிறகு
கனி, திவாகர், சபரி இவங்க 3 பேரும் உட்காந்து பேசுவாங்க. ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க சாப்பாடு போட்டு எல்லாரும் ஏமாத்துறீங்கன்னு. அப்பதான் கனி வந்து திவாகருக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. கால் அவ்வளவு வலிக்குது, நான் சாப்பிடாம தோசை ஊத்திட்டு இருக்கேன், நான் இவருக்கு ஊத்தி கொடுத்துட்டு தான் நான் கடைசியா சாப்பிடுறேன். இதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல கனியை பத்தி திவாகர் சொல்லியிருக்காரு. இது போல கனியக்கா வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க, எல்லாரையும் அன்பா பாத்துக்கிறாங்க, இது மாதிரி நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. இப்ப பிரச்சனைன்னு வந்ததும் கனியை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதை இவர் எனக்கு பாராட்டலாம் வேணாம், எனக்கு பாராட்ட எனக்கு தேவையில்லை. அப்புறம் கனி வந்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு புரிஞ்சு மனம் தீர்ந்துற மாதிரி ஒரு நடிப்பை போட்டு சாரி கேட்டுடுவாரு. கோவத்துல வேணுமா அக்கா இதுன்னு சொல்லியிருப்பேன், நான் அது வேணா மன்னிப்பு தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினச்சிக்காதீங்க. என்னடா அது திவாகர் கிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே. எப்போதுமே சாரி கேட்காம ஏதாவது உனக்கு சம்மந்தமே எல்லாம் பேசிட்டு கோவப்பட்டு போயிடுவாரு. இன்னைக்கு என்னடா மன்னிப்புனா கேட்கிறாரு அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. என்னோட பெரியவங்க அக்கா கிட்ட நான் தாராளமா மனதார மன்னிப்பு கேட்கிறேன். பரவாயில்லடா, இன்னைக்காச்சும் கொஞ்சமாச்சும் அந்த விஷயத்தை வச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி மன்னிப்பு கேட்கிறாரு, அதுக்காக அவரை பாராட்டலான்னு நினைச்சேன். ஆனா அடுத்த நிமிஷமே ஒண்ணு பண்ணாம பாருங்க. சரி பண்ணாரு பாருங்க, இதை வேற சொல்ல வேண்டியதா இருக்கு. சார் பிக் பாஸ் சார், பொதுமக்களே, அதுக்கப்புறம் வழக்கம் போல நான் கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உளறிட்டு இருப்பாரு. கேட்டா அதுக்கு கணித்திரி என்றாக்கா அவங்க காமெடி பண்ணா சரிப்பேன். இதுக்கு முன்னாடி தான் திவாகர் வந்து கனி கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. இப்போ என்னன்னா அவங்கள பத்தியே தப்பா கேமரா பண்ணி பேசிட்டு இருக்காரு. அந்த லெவல் அவங்களோட மனம் பக்குவம் அடைந்திருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கூட புரியல. ஏய் வாய முன்னேந்து போட, எதாசியமா பேசிட்டு போறேன். ஏண்டா அங்க மன்னிப்பும் கேட்கிற, இங்க அவங்கள பத்தியே தப்பா சொல்ற, யாரா நீ? கனி பண்ணது தப்புன்னு உனக்கு தோணுச்சுன்னா அவங்க கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? என்ன ஒரு பிரச்சனை, நைட்ல குரட்ட பிரச்சனை. இதை பார்க்கும் போதே செம்ம காண்டா இருந்துச்சு. அதே காண்டு கேமராமேனுக்கு இருந்திருக்கு போல. குரட்ட பிரச்சனை. திவாகர் பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே கேமரா திருப்பிட்டாங்க. இந்த சீசன்லயே எனக்கு பிடிச்ச விஷயம் இதாண்டா. திவாகரால என்ன சொல்றேன்னு தெரியல. என்ன ஒரு விஷயம்னா, உங்களுக்கு வந்து யாருக்கிட்டையாவது ஒரு பிரச்சனைனா டேரக்டா அவங்க கிட்ட தான் போய் பேசணும், அவங்க கிட்ட பேசி கிளியர் பண்ணணும். இல்லைன்னா வீக்கெண்ட்ல வந்துட்டு விஜய் சேதுபதி கிட்ட சொல்லலாம். அதை விட்டுட்டு நான் எல்லாத்தையும் கேமரா முன்னாடி சொல்லணும், மக்கள்கிட்ட சொல்லணும், அது உண்மையா சொன்னா பரவாயில்ல, தப்பா சொல்றது. நமக்கு இருந்த அதே காண்டு கேமராமேனுக்கு இருந்திருக்கு. சிறப்பான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு. என்ன இதை ஃபர்ஸ்ட் டேவே பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல விடுங்க. அடுத்து பார்வதிக்கும் கமருதனுக்கும் நடந்த ஒரு நெய் பிரச்சனை. கமருதன் வந்துட்டு யாருக்கும் தெரியாம நெய் எடுத்திருக்காரு போல. அதை வந்துட்டு பார்வதி போட்டு கொடுத்துருவாங்க. அதனால கமருதன் வந்து காண்டாயிடுவாரு. அவ்வளவு கரெக்டான ஆளா நீ? எப்படி நீ போட்டு கொடுப்ப? எனக்கு புரியல. இவ்வளவு நாளா ஒண்ணு மணா பழகிட்டு இருக்கோம், ஃப்ரெண்ட்ஷிப்பு அது இதுன்னு போயிட்டு இருக்கு. அதுவும் கண்ணில் அடிப்பட்டப்ப நான் தான் உனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ இதுல கூட இருக்கேன் நெய் விஷயத்துல போட்டு இப்படி நமக்குள்ள போயிட்டு இருக்கும் போது என்னையே நீ போட்டு கொடுக்குறியா? நீ என்ன பெரிய ஒழுங்கா? நீ தப்பு பண்ணலையா? உனக்காக எத்தனையோ சண்டையில உன் பக்கம் நியாயமே இல்லைனாலும் உனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன். ஆனா இன்னைக்கு என்ன போட்டு கொடுத்து நீ நல்ல வேஷம் போறியா? அந்த மாதிரினா பேசிட்டு இருக்காரு. யாருன்னு தெரியும். பார்வதி கிட்ட சண்டைனா அரோரா கிட்ட வந்துட்டாரு, அரோரா கிட்ட சண்டைனா பார்வதி கிட்ட வந்துட்டாரு. யாரா அவரு? உனக்கு இவ்வளவு கோவம் வருமாடா? உட்கார்றா. பார்வதி கிட்ட சண்டை போடுறதுனால இப்ப அரோரா பக்கம் திரும்பிட்டாரு. இந்த சண்டை கூட இன்னைக்கு நைட் வரைக்கும் தான் நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அன்வான்ட் டச் பிரச்சனையே சாதாரணமா கடந்து போயிட்டாங்க. இந்த நெய் பிரச்சனைக்கு சிம்பிளா முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.